20வது ஐக்கிய குருத்தோலை திருப்பவனியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பங்கு தந்தையர்கள், தென்னிந்திய திருச்சபையின் ஆயர்கள், ஒருங்கிணைத்து நடத்துகின்ற ஆனக்குழி திருச்சபை, குறிப்பாக ஆனக்குழி ஆசான் அவர்களுடைய குடும்பத்தார், இனமாக இதில் பங்கு கொண்டு சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் இனிய குருத்தோலை திருநாள் நல்வாழ்த்துக்களை ரிங்கல் தோபே CSI கண்டுகொண்டான் மாணிக்கத்துவிளை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாரும் அமைதியா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஒரு குருத்தோலை திருநாள் வாழ்த்து சொல்லுங்க பாப்போம். செகண்ட் கொடுத்து அழகா சிரிச்சுட்டே சொல்லுங்க. சிறப்பு, நன்றி. இறைமகன் இயேசு ராஜாதி ராஜாவாக மக்கள் திரள் சூழ்ந்து நிற்க பெத்தானியாவிலிருந்து எருசலேமிற்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்கின்ற முழக்கத்தோடு கழுதையின் மேல் இவ்வவனியில் பவனியாக வந்ததை நினைவு கூறுகின்ற நாளாக இந்த குருத்தோலை திருநாள் அமைந்திருக்கிறது. இந்த தூய யோவானுடைய நற்செய்தியினுள் 12ஆம் அதிகாரம் 13வது இறை வாக்கியம் சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த குருத்தோலை திருப்பவனியை குறித்து 4 நற்செய்தி நூல்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்தியாளர்களும் தங்களுடைய நற்செய்தி நூலிலே இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். சகரியா 9:9 கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 540 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இந்த குருத்தோலை திருப்பவனி அமைந்திருக்கிறது. இதை நினைவு கூறுகின்ற இந்த நல்ல நாளில் நாம் நம்முடைய கரத்திலே குருத்தோலைகளை ஏந்தி நிற்கின்ற பொழுது இந்த குருத்தோலை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதை 3 சிந்தனைகளாக நேரத்தை கருத்திலே கொண்டு சுருக்கமாக உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த குருத்தோலை சொல்லுகிற முதலாவது செய்தி என்னவென்றால், உறவை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. சாதாரணமாக குருத்தோலையை ஐக்கியத்தினுடைய அடையாளமாக நாம் முன்னிலைப்படுத்துகிறோம். இந்த ஐக்கியம் நம்முடைய உறவை வலுப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் நம்முடைய உறவை வலுப்படுத்தி கொண்டதனுடைய அடையாளமாகத்தான் இன்று ஐக்கிய குருத்தோலை திருப்பவனி இந்த இடத்திலே நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, உறவை வலுப்படுத்துகின்ற இந்த உலகத்திலே வலிமையானது எது என்று கேட்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவார்கள். ஆனால் உறவுகளே இந்த உலகத்தில் வலிமையானவைகள். அந்த உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற செய்தியை இந்த குருத்தோலை தன்னுடைய ஐக்கியத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய குடும்ப உறவுகள் வலுப்படுத்த வேண்டும், நம்முடைய திருச்சபை உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய சமூக உறவுகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த குருத்தோலை நமக்கு சொல்லுகின்ற சிந்தனை, தாழ்மைக்கு முன்னுதாரணமாகுங்கள். நம்முடைய கரத்திலே பிடித்திருக்கிற குருத்தோலைகளை பாருங்கள், அதனுடைய நுனிப்பகுதி அப்படியே வளைந்த நிலையில் நிற்கின்றது. எவ்வளவு உயரமாக நாம் இதை உயர்த்தி பிடித்தாலும் அது தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. திருமறை சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகவே இறைமக்களாகிய நாம் என்ன உயரத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் தாழ்மைக்கு முன்னுதாரணமாக இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்று இந்த குருத்தோலை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மூன்றாவது சிந்தனையாய், தூய்மைக்கு மாதிரியாகுங்கள். குருத்து என்று சொன்னாலே அது தூய்மையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இறைமக்களாகிய நாம் வாழுகின்ற சமூகத்திலே தூய்மைக்கு மாதிரிகளாக வாழ வேண்டும்.
தீமைக்கு முன்னுதாரணங்களாய் அல்ல, தீமையான காரியங்களை செயல்படுத்துகின்றவர்களாய் அல்ல, தூய்மைக்கு முன்னுதாரணங்களாய் வாழ்வதற்கு இந்த குருத்தோலை நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. ஆகவே இந்த ஐக்கிய குருத்தோலை திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த குருத்தோலை நமக்கு தருகின்ற அழைப்பு, உறவை வலுப்படுத்துங்கள், தாழ்மைக்கு இந்த சமூகத்திலே முன்னுதாரணமாய் இருங்கள், தூய்மைக்கு மாதிரியாக திகழுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று திருமறை சொல்லுகிறது. ஆகவே அந்த தாழ்மையை நாமும் நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்வோம். தாழ்மையின் மாதிரிகளாக இந்த சமூகத்திலே வாழ்வோம். அனைவருக்கும் மீண்டும் குருத்தோலை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ரிங்கல் தோபை CSI கண்டுகொண்டான் மாணிக்கத்துவிளை திருச்சபையின் சார்பாக ஒரு சிறப்பு பாடல். போகணும். இந்த காஃபி காஃபி எனக்கு வேணும். எனக்கு இல்லை, இந்த சூட்டில் வந்து பிடிச்சு பாருல அருமை தெரியும். என்ன சூட என்ன சூடா இருக்கு? எனக்கு அங்கே போய் சொல்லலடே.